Hi friends, welcome to Faris Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முஸ்லீம் மீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக உதிரியாக சூப்பராக இருக்குங்க. நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு 100 இஞ்சி 100 பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கிலோ மட்டன் வந்து கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 400 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 400 பெரிய வெங்காயம் அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 5 வெங்காயம் 5 தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும். 6-7 பச்சை மிளகாவை கீறி விட்டுக்கோங்க. தயிர் 200 தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப் கொத்தமல்லி குட்டியை நறுக்கி வச்சுக்கோங்க. புதினா 1 கப் புதினா எடுத்து வச்சுக்கோங்க. 1 கட்டில் பாதி கட்டு புதினா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த இந்தியா கேட் கிளாசிக் பிரியாணி ரைஸ் தான் போட போகிறேன். நம்ம பிரியாணி செய்கிறது விஷயம் இல்லைங்க, அதில் போடுற அரிசியும் ரொம்ப மெயின். இந்த அரிசி வந்து நல்லா உடையாமல் ரொம்ப ஸ்மெல் நல்லா வாசனையாக இருக்கும். இந்தியா கேட் கிளாசிக் ரைஸ். இப்போ இது 1 kg நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாஸ்மதி ரைஸை நான் 1 kg வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். வேறு ரைஸ் ஏதாவது வாங்கினீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் மட்டன் வேக வச்சுக்கலாம். மட்டன் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. 1 kg மட்டனை குக்கரில் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கறி வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் உப்பு போடுவோம். இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற 100 இஞ்சி 100 பூண்டு இதில் இருந்து 1 டீஸ்பூன் மட்டும் இப்போது நம்ம மட்டன் வேக வைக்கும்போது போட்டுக்கலாம். மிச்சத்தை நம்ம பிரியாணி தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்குது இலை ஆடுன்றதுனால நான் 4 விசில் விட போகிறேன். நீங்கள் வந்து பெரிய ஆடாக இருந்ததுன்னா ஒரு 5-6 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். 4 விசில் விட்டுக்கிறேன். பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி சட்டி வச்சுக்கோங்க. 250 ml ஆயில் போட்டுக்கோங்க. 1 kg பிரியாணிக்கு 250 ml ஆயில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கோங்க. பெரிய துண்டாக 2-3 பட்டை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சதும் 400 கிராம்ஸ் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து பொன்னிறமாக கோல்டன் கலரில் வருதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்ணாடி பதத்தில் இருந்து பண்ணிங்கன்னா அப்புறம் பிரியாணி வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. அதனால் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் இடையில நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தீயை விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆனதும் அரைச்சி வச்சுருக்கிற 100 இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம மட்டனில் போட்டு வேக வச்சுருக்கோம். மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும்போது சட்டி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்குங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. 1 கப் புதினா போட்டுக்கலாம். புதினாவில் 1 கட்டில் பாதி கட்டு போட்டுக்கோங்க. அடுத்து 1 கப் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. 6-7 பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 400 கிராம்ஸ் தக்காளி போட்டுக்கலாம். 400 வெங்காயம் 400 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டுலேயும் காரம் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற காரம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் 1 kgக்கு இந்த 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும்.
இஞ்சி பூண்டு போட்டோடனே வந்து அடி பிடிக்கும், அதனால நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க அடி பிடிக்காமல். தக்காளியை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும், மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 200 தயிர் போட்டுக்கலாம். தயிரும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதக்கினதும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு மட்டன் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ மட்டனையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. 1 kg மட்டனுக்கு 1 kg ரைஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மட்டன் கூட போட்டால் கூட டேஸ்ட்டு இருக்கும். ஆனால் எப்போவுமே மட்டன் வந்து கம்மி பண்ணிடாதீங்க. 1 kg ரைஸ்க்கு 1 kg மட்டன் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 சமமாக போடுங்க. இப்போது 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மட்டன் தண்ணியை நான் வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் மட்டன் தண்ணியும் அளவில் மெஷர்மெண்ட் பண்ணி தான் இப்போது மட்டன் தண்ணியும் ஊற்றிருக்கேன். 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறியிலே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சமாக எடுத்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தண்ணி எடுத்து நம்ம உப்பு வந்து செக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரைஸ் போட்டோன்னே அந்த ரைஸ் வந்து இந்த உப்பை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதனால் கொஞ்சம் தண்ணியில் போடும்போதே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு இப்போவே போட்டுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி போட்டுக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியை வந்து ஃப்ரண்ட் சைடு வைக்காதீங்க. இந்த மாதிரி பேக் சைடில் வந்து இப்படி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. எந்த கரண்டினாலும் சரி பேக் சைடில் கிளறி கொடுத்துக்கோங்க. அரிசி கீழே இருக்குன்னா 1/2 இன்ச்சு தண்ணி வந்து மேலே இருக்கணும். அப்போ வந்து பிரியாணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ரைஸு உதிரி உதிரியாக வெறப்பாக இருக்கும். இப்போது 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். ஆவி வந்து இந்த ஓரங்கள்லாம் ஆவி வரும். அப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆவி வந்து பாருங்கள் சுற்றிலும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி மேலே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பேக் சைடில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி எதுவுமே போடக்கூடாது. கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேக் சைடு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கரண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பேக் சைடு எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கடைசியில் 50 கிராம் நெய் வந்து நல்லா உருக்கி வச்சுருக்கேன். 50 கிராம் நெய் வந்து சுற்றிலும் இப்படி ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு விட்டதும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு தம் போட்டு விட்டுடலாம். அப்போ தான் ஆவியெல்லாம் வெளியில் போகாமல் தம்மில் இருக்கும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தம்முக்கு வச்ச தண்ணியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக குச்சி குச்சியாக பாருங்கள். ரைஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா வெறப்பாக இருக்குது. இப்போது அப்படியே ஒரு ஓரமாக ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். நடுவில் இருந்தெல்லாம் குத்தாதீங்க. ஓரமாக ரைஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது. பொலன்னு இருக்குது. ரைஸ் நல்லா சூப்பராக வெந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போவே கம்மன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா
உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பராக உதிரி உதிரியான பிரியாணி, டேஸ்டியான பிரியாணி வேணும்னா நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மட்டன், ரைஸ் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.